அப்போ மக்கள் வந்து என்னன்னா எக்ஸசைஸ் டெய்லி பண்றது கிடையாது. ஏன்னா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஃபோக்கஸ் பண்றாங்களோ இல்லையோ, உடம்புக்கான ஃபோக்கஸ் வந்து பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அதுல ஃபோக்கஸ் போறாங்க. எல்லாருக்குமே அந்த டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிடுறாங்க. ஏன் சாப்பிடணும்? என்ன சாப்பிட்டோம்? என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும்? அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. இப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாம, ஃபுட் கான்ஷியஸும் இல்லாம, அதுக்கப்புறம் பிரஷர், மைண்ட் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி எல்லாத்துக்கும். ஸோ இது எதுவுமே இல்லாம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்க வந்து நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன்னா, என் உடம்பு ஒத்துழைப்பு குடுத்தனால தானே நான் இங்க வந்து உட்கார்ந்து பேச முடியுது. அப்ப இந்த உடம்பு தானே ரொம்ப முக்கியம். அதனால சொல்றாங்க திருமூலர், "உடம்பார் அழியார் உயிரால் அழியார். உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனேன்னு" சொல்றாரு இல்லையா? அப்போ உடம்பு தான் நம்ம எல்லாத்துக்கும் மெயின் அஸ்திவாரம். எல்லாருக்குடைய மனநிலை என்னாச்சுன்னா, வரதுக்கும் அசால்ட்டா விட்டுர்றாங்க. வந்துருச்சுன்னா இம்மீடியட்டா தீரணுன்றாங்க. அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த முதுகு தண்டுவடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கழுத்து வலி, இடுப்பு வலி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலயோடைய நிர்வாக இயக்குனர் வைத்தியகுரு சரவணாம்பிகை மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பரா இருக்கம்மா. ஓகே மேம். இப்ப இருக்க பரபரப்பான காலகட்டத்துல வந்து இந்த இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு தண்டுவடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு மேம். ஆமா. 10ல் 5 பேருக்கு இந்த பிரச்சனை வர நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் தான்மா காரணம். மெயின் காரணமே லைஃப் ஸ்டைல் தான். என்னன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாம் வந்து மைண்டோட ஒர்க் தான் ஜாஸ்தி இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களால வந்து ஒர்க் அவுட் பண்ணாதனால, அங்கங்க போய் கழிவுகள் வந்து ஸ்டோரேஜ் ஆயிடுது. இப்ப கழுத்துல ஸ்டோரேஜ் ஆயிடுது. எக்ஸர்சைஸ் இல்லாதனால இங்க வந்து அப்படியே கம்ப்யூட்டர்லயே பண்ணிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்டோரேஜ் ஆகுது. அது ஸ்டோரேஜ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மசில்ஸ்லாம் வந்து ஸ்டோரேஜ் மீன்ஸ் என்னன்னா, அந்த சர்க்குலேஷன் இல்லாதது. இப்ப அந்த சர்க்குலேஷன் இல்லாம அந்த மசில்ஸ்லாம் இறுக்கமா மாறும்போது, அங்க வந்து என்ன ஆகுதுன்னா தடைகள் வருது. அப்ப மக்கள் வந்து என்னன்னா, ஒரு விஷயம் எதுவுமே வந்து அந்த எக்ஸர்சைஸ் டெய்லி பண்றது கிடையாது. ஏன்னா வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஃபோக்கஸ் பண்றாங்களோ ஒழிய, உடம்புக்கான ஃபோக்கஸ் வந்து பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அதுல ஃபோக்கஸ் போறாங்க. வேற எதுவும் சிந்திக்க முடியாது. ஏன்னா பெயின் அங்க குடுக்குது. அதனால முதல்லயே வந்து அவங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு உணரணும். உணவு கரெக்டான உணவு. ஏன்னா எல்லாருக்குமே அந்த டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிடுறாங்க. ஏன் சாப்பிடணும்? என்ன சாப்பிட்டோம்? என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும்? அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியமான உணவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இல்லைங்களா? அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலயும் எப்பயுமே இருக்குது. ஆனா அது வந்து எப்பயாவது ஒரு தடவ வச்சுக்கிறாங்களோ ஒழிய, ரெகுலரா வந்து டேஸ்ட்டுக்காக ஃபங்ஷன் போனா நல்லா வெரைட்டியா சாப்பிட போறாங்க. இப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாம, ஃபுட் கான்ஷியஸும் இல்லாம, அதுக்கப்புறம் பிரஷர், மைண்ட் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி எல்லாத்துக்கும். ஸோ இது எதுவுமே இல்லாம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபுல்லா எல்லாமே அந்த இடத்துல போய் மசில்ஸ்ல வந்து நல்லா டைட் வந்து அப்படியே திக்கா அப்படியே பிடிச்சிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சர்க்குலேஷன் இல்லாதனால அவங்களுக்கு அந்த இடத்துல கம்ப்ரஷன் ஆகுது. நாளடைவில கம்ப்ரஷன் படிப்படியா என்ன ஆகுதுன்னா, தேய்மானம் மாதிரி ஆயிடுதுங்க. ஸோ இதனால தான் அந்த வந்து பிரச்சனைகள்லாம் வருது. ஓகே மேம். இப்போ ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறதே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு உணவுன்னா எந்த உணவு வந்து ஆரோக்கியமான உணவா நம்ம எடுத்துக்கலாம்? காலையில எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மில்லட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் எல்லாம் இருக்குங்க. பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவுங்க. இதெல்லாம் வந்து ரெகுலரா எடுக்கலாம். காலையில எந்திரிச்சோனே நம்ம என்ன பண்ணணும்னா, இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹெவியா தான் மாறுது எல்லாத்துக்கும். காலையில காலையில எப்படி இருக்கணும்? நம்ம போய் நல்லா துருதுருன்னு ஆக்டிவா வேலை பார்க்கணும் இல்லையா? ஆனா மக்கள் என்ன பண்றாங்க, காலையிலேயே எந்திரிச்ச உடனே நல்லா அந்த இட்லி, தோசைங்கலாம் சட்னி, சாம்பார் அப்படியே டேஸ்ட்டா பண்ணோன்னே, அதிலேயே அப்படியே அது அது மைண்ட் என்னன்னா, அந்த டேஸ்ட்டுக்கு அத எப்பயுமே அடிக்ட் தான் எல்லாருமே. ஸோ, ஆனா அத அத ரொம்ப எப்பயாவது ஒரு தடவ வச்சுக்கிட்டு, மீதி நேரம்லாம் ஆரோக்கியத்துக்கு என்ன தேவ? இப்ப எனக்கு எவ்வளோ மினரல்ஸ் தேவ? எவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவ? எவ்வளோ வந்து நம்ம வந்து என்னது வைட்டமின் ஏ, பி12 என்னென்ன இருக்கு இல்லைங்களா? அவ்வளவும் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? ஒவ்வொன்லேருந்து கிடைக்குது. அப்ப தினம் வந்து நட்ஸு, ஃப்ரூட்ஸு, அந்த வெஜிடபிள்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நெறைய எடுத்துட்டு, மில்லட் ரைஸ் நல்லா எடுத்துக்கலாங்க.
எல்லாருமே இப்போ வந்து மில்லட்ஸ்க்கு நிறைய மாறிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ காலையில் வந்து மில்லட்ஸ்லாம் எடுக்கலாம். மில்லட்ஸ் கஞ்சி வச்சு குடிக்கலாம், மில்லட்ஸ் கூழ் பண்ணலாம், மில்லட்ஸ் ரொட்டி பண்ணலாம், மில்லட்ஸில் வந்து இட்லி தோசை எல்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். காலையில் மெயினாக வந்து அன்குக்குடு ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நட்ஸ் வகைறாங்க, வேர்க்கடலை நைட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை காலையில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் துருவி அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு நாளைக்கு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் பாதாம் நைட்டு ஊற வச்சு பாதாம் பிஸ்தாலாம் கொஞ்சம் எடுத்து அதோட கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடலாம். இந்த மாதிரி காலை உணவு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த்தான ரிச் ஃபுட்டுன்னு நாங்கள் இதை தான் சொல்கிறோம். நல்ல சக்தியான ஒரு நல்ல ரிச் ஃபுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 11 மணி வாக்கில் ஏதாவது ஜூஸஸ் அந்த மாதிரி வெண்பூசணி ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஜூஸ்லாம் ஒரு அற்புதமான ஒரு உணவுங்க. என்ன சொல்கிறது, கருவேப்பிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ அற்புதமான ஒரு ஜூஸு. அதை வந்து ஒரு கருவேப்பிலை ஒரு பிடி, கொஞ்சம் தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வடிகட்டி அதுக்கப்புறம் அதோடு நாம் வந்து ஜாகரி இல்லைன்னா பனவெல்லம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கலந்து சாப்பிடும்போது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே ஒரு ஏன்னா கருவேப்பிலை அந்த கசப்புத்தன்மை சுத்தமாக மாறிடும். அப்போ தேங்காவோட பெனிஃபிட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்போ கருவேப்பிலையில் கொலஸ்ட்ரால் குறையுது, சுகர் குறையுது, நல்ல பாடிக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது, நல்ல ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்குது, நிறைய விஷயங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி உணவு முறையில் ஒன்று ஒன்றும் எடுத்துக்கிட்டிங்களா ரொம்ப ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கலாமா. ஓகே மேம். இப்போ நீங்க உணவுலாம் சொல்லியிருந்தீங்க. ஒரு காலத்துல வந்து வயசானவங்களுக்கு தான் இந்த இடுப்பு வலி, கால் வலி, முட்டி வலிலாம் வரும்னு போயி, இப்பலாம் வந்து நெறைய இளைஞர்களே பாதிக்கப்படுறாங்களே! ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை எல்லாருக்குமே. எக்ஸசைஸ்ன்றதே ஒன்று எல்லாருமே மறந்துட்டாங்கப்பா. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாரம் 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அங்கங்கே ஸ்டோரேஜ் ஆகிருக்கும், அங்கங்கே இதாக வேலை செஞ்சுருப்பாங்க, ஏதாவது பிடிக்குது அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருந்தது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே இல்லாமல் போச்சு இல்லைங்களா. அப்போ அப்போ தேய்க்கும் போது என்ன அது லூப்ரிகேஷன் ஆகும் இல்லையா. என்ன சொல்லணும்னா இப்போ ஒரு இறுக்கமாக இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இறுக்கமாக இருக்குன்னா அந்த இடத்துல அந்த இறுக்கத்தை எப்படி போக வைப்பீங்க? ஒரு ஆயில் அப்ளை பண்ணி தானே போக வைக்கணும். அந்த மாதிரி லூப்ரிகேஷன் கொடுக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் அங்கே உள்ள கழிவு வந்து வெளியேறும். ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். ஸோ இப்போல்லாம் அதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்போ எந்த எக்ஸசைஸோ இந்த ஆயில் பாத்தோ இதெல்லாம் எடுத்துக்கிறது. இதுக்காக தான் இப்போல்லாம் ஆயுர்வேதா சயின்ஸு, நேச்சுரோபதி சயின்ஸு, சித்தா சயின்ஸ்லாம் வந்துருச்சு. மசாஜ் இதெல்லாம் கொடுத்து அது முறையாக பஞ்சகர்மா கொடுத்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனை வந்த பிறகு இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வரத்துக்கு முன்னாடியும் இது வராமல் இருக்கிறதுக்கு ரெகுலராக வீட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணுறது, வந்த பிறகு சரி பண்ணிக்கிறதுக்கு மருத்துவமனை செல்லலாம். அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அப்போதைக்கு கொஞ்சம் சரியானோன்னு மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதே லைஃப் ஸ்டைலில் வாழும்போது மறுபடியும் எல்லா பிரச்சனைகளும் மறுபடியும் தேடி வந்துடுது. அதனால் முறையாக எக்ஸசைஸ் செய்யணும், முறையாக உணவு முறைகள் எடுக்கணும், மைண்டில் வந்து ப்ரெஷர் இல்லாமல் வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போகணும். இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வர்றதுக்கான காரணம். ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மைண்டை வந்து காமாக வச்சுட்டு வாழ்க்கையை கொண்டு போகணும். பட் இப்போ இருக்கிற பரபரப்பான காலகட்டத்தில் எல்லாருமே பணத்தை தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் வேலையும் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கிற வேலை இருக்குது, ஒரு இடத்துல சிஸ்டமில் உட்காந்துட்டே வேலை பார்க்குறாங்க. பட் இதெல்லாம் மாற்ற முடியாது இல்லையா. ஸோ நான் இந்த வேலை பண்ணி தான் ஆகணுன்ற நினைக்கிறவங்க வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது மூலயமா இதை தவிர்க்கலாம்? என்னன்னா எல்லாருக்கும் பணம் ரொம்ப முக்கியமா. எதுவுமே பணம் ரொம்ப தேவைதான். ஆனா அது பணமே வாழ்க்கை ஆகாதுல்ல. வாழ்க்கைக்காக பணம் வேண்டும். என்னது அந்த பணத்துலேருந்து ஒரு பொருள் வாங்கினா ஒரு சந்தோஷம் கிடைக்குது. எது எடுத்தாலும் ஒரு அந்த அதுதானே கிடைக்குது. அப்போ அந்த சந்தோஷம் ஹெல்த்தியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்க. அப்போ ஹெல்த்தியாக இருந்து அந்த பணத்தை நோக்கி போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ எது முக்கியம்? இப்போ நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன்னா என் உடம்பு ஒத்துழைப்பு கொடுத்தனால தானே நான் இங்கே வந்து உட்காந்து பேச முடியுது. அப்போ இந்த உடம்பு தானே ரொம்ப முக்கியம். அதை தானே சொல்றாங்க திருமூலர், உடம்பார் அழியார் உயிரால் அழியார், உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனேன்னு சொல்றாரு இல்லையா. அப்போ உடம்பு தான் நம்ம எல்லாத்துக்கும் மெயின் அஸ்திவாரம். இவங்களை நம்ம கரெக்டா வச்சுட்டா ஆக்டிவா இருந்தனா என்னால கம்முன்னு இருக்க முடியுங்களா? துருன்னு இருக்கும். இன்னும் நிறைய சம்பாதிக்கலாமே, இன்னும் நிறைய யோசிக்கலாமே. அப்ப நல்ல உடம்பு நல்லா ஹெல்த்தியா எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், திங்க் பண்ணுவோம்ல என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு. ஸோ அப்போ ஹெல்த் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உடம்பை ரொம்ப எப்போ உடம்பை பத்தி கவனிப்போம், பிரச்சனை வந்தாதான் நிறைய பேர் இப்போ காலகட்டத்தில் கவனிக்க ஆரம்பிக்கும். நம்ம நல்லா இருக்கும் போதே உடம்பு கவனிக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா இருக்கும் போதே அந்த உடம்பை கவனிச்சு, ஏன்னா நம்ம யாருமே வந்து மற்றவங்கள தான் நேசிக்கிறோம், நம்மளை நேசிக்கிறதே கிடையாது. அப்போ முதல்ல நம்மளை நேசிச்சு நமக்கு பிடிச்சவங்களுக்கு எதாவதுனா எவ்வளோ தெரியுது, இவ்வளோதாங்க சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு எதாவதுனா என்ன சொல்கிறேன், என் குழந்தை இத்தனை தடவை தான் யூரின் போச்சு, இவ்வளோ தான் சாப்பிட்டுச்சு, இந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்கிறோம்ல. ஆனால் நம்ம பற்றி நம்ம கவலையே படுறது இல்லைங்க.
ஏன்னா இப்போ குடும்பத்துக்காக, குழந்தைங்களுக்காக இந்த மாதிரியே தேடி தேடி போயிட்டு இருக்கோம். ஸோ உடம்ப நம்ம கவனிச்சு நம்மள நேசிக்கும் போது தான் அந்த உள்ள இருக்க உறுப்பு உங்களோட பேசும். அந்த ஆர்கன்லாம் உங்ககிட்ட பேசுங்க. லிவர் எப்படி இருக்கு? கால்பிளாடர் எப்படி இருக்கு? ஸ்ப்ளீன் எப்படி இருக்கு? லங்ஸ் எப்படி இருக்கு? உடம்புல சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லும். நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி தலைவலி இருக்கும். ஆனா பிடிச்சவங்க வந்து அந்த தலைவலி காணாம போயிருது. அப்ப நம்ம மைண்ட வந்து வேற எதுலயாவது செலுத்தும்போது பார்த்தீங்கன்னாக்க, நமக்குள்ள இருக்க பிரச்சனை தெரியறதே இல்ல. அதனால நெறைய பேருக்கு ஒர்க் லோட்ல, ஃபேமிலி பிரச்சனையில, ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல போய் சிக்கிக்கிட்டு உடம்ப பத்தி கவனிக்கிறதே இல்லைங்க. அப்ப உடம்ப கவனிக்கணும்னா, உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்க ஒவ்வொருத்தரும் மருத்துவர் ஆகணுங்க. அப்பதான் தெரியணும். அப்ப நேசிச்சா தான் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்ப நேசிக்கும்போது இந்த சாப்பாடு நான் கரெக்ட்டா சாப்பிடுறேனா? நான் ஒழுங்கா உடற்பயிற்சி செய்றேனா? என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? நேரத்துக்கு தூங்குறேனா? நேரத்துல எந்திரிக்கிறேனா? கழிவுகள்லாம் சரியா வெளியேகுதா? இப்படி ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இப்போ வந்து ஒன்ஸ் எனக்கு வந்துருச்சு, எனக்கு முட்டி வலி வந்துருச்சு. இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல உட்காந்துட்டே தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னென்ன விஷயங்கள் மாத்தணும்? இப்ப முட்டி வலி வந்ததுன்னா, லைட்டா இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எதுவுமே முதல்ல லைட்டா தானே ஸ்டார்ட் ஆகும். அப்ப நம்மள நேசிச்சோம்னா நம்ம முதல்ல கண்டுபிடிச்சுருவோம். அப்ப லைட்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்க, நம்ம அரிசி கழுவுன எல்லாருமே ரைஸ் யூஸ் பண்றோம். எது மில்லட் ரைஸா இருக்கட்டும், எந்த ரைஸும் அரிசி கழுவுன தண்ணியே எப்பயுமே எல்லார் வீட்லயும் இருக்கும். ஸோ அத வந்து 1 லிட்டர் எடுத்து, அதுல ஒரு 2 லிட்டர் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு, அதுல கொஞ்சூண்டு சுக்குத்தூளு, கொஞ்சூண்டு ஓமம் ஒரு 1/2 ஸ்பூனு. இது 2ம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, இறக்குறம்போது ஒரு பிடி உப்பு, கல்லுப்பு நல்லா ஒரு கையில ஒரு உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்த அதில போட்டுட்டு, அந்த ஆயில முதல்ல அப்ளை பண்ணிடணும். நல்லா ஆயில அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கொதிக்க வச்ச தண்ணிய ஊத்தி, நல்ல ஒரு பக்கெட்ல நமக்கு ஆள வச்சுட்டு கூட, அப்படியே ஊத்திட்டு அப்படியே தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா கூட என்ன ஆகும், அதுக்கு அந்த உள்ள இருக்க சர்க்குலேஷன் கிடைச்சிரும். அதில பெயினும் நல்லா ரிலீவ் ஆகும். மூட்டுல ஏன் பிரச்சனை வருது? அந்த நம்ம உள்ள கால்சியம் டெஃபிஷியன்சி இப்ப நெறைய பேருக்கு கம்மியாயிடுது. அந்த ஃப்ளூயிட் சைனோவியல் ஃப்ளூயிடுன்ற அந்த பசத்தன்மை. இப்ப வந்து மடக்க நீட்டும்போது ஒரு படக் படக்குன்னு ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்களா? அது எல்லாத்துலயும் இதுல இருக்கும், கழுத்துல இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம்னா, அங்குள்ள அந்த சைனோவியல் ஃப்ளூயிடுன்ற பசத்தன்மை அது வந்து கம்மியா போயிடுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த சவுண்ட் வருது. அது என்ன தேயறது கிடையாது. உராயுது. என்னது உராய ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் லூப்ரிகேஷன் ஆரம்ப கட்டமா இருந்தா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் ஊற போட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த சொன்ன மாரி அரிசி கழுவுன தண்ணிய கொதிக்க வச்சு, அதுல நம்ம ஊத்திட்டே வரலாம். இல்ல துணியில புழிஞ்சு புழிஞ்சு நல்லா ஒத்தடம் குடுத்துட்டு வரலாம். எந்த இடத்துல பெயினா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட்டு ஆரம்ப கட்டத்துல பண்ணலாம். சரி நான் விட்டுட்டேன், ரொம்ப ஆரம்ப கட்டம் விட்டுட்டேன் அப்படின்னா, நம்ம ஆயுர்வேத முறைப்படியோ, சித்த முறைப்படியோ முறையா ட்ரீட்மெண்ட் செஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும்போது நிரந்தர தீர்வு கிடைக்கும். என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் முட்டி வலிக்கு, இடுப்பு வலிக்கு முட்டி குடுக்குறீங்க? வலிக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஜானு வஸ்தி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். ஜானு அப்படின்னா முட்டின்னு அர்த்தம். வஸ்தின்னா தேக்கம்னு அர்த்தம். அப்ப வந்து மூலிகை உளுந்துனால பாத்தி கட்டி, அதுல வந்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய நம்ம மூலிகை எண்ணெய போட்டு, அதுல வந்து நேரடியா அப்படியே ஊத்திட்டே இருக்கிறது. ஊத்தும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு எல்லாமே வேர்வை துவாரங்கள் ஓப்பன் ஆகி, அதுக்குள்ள அந்த எண்ணெய் போயி, நமக்கு வந்து அந்த பசத்தன்மையே தூண்டுறதுக்கு வேலை செய்யுது. இது ரொம்ப வந்து அற்புதமான விஷயம். நம்ம ஒரு பாத்தி கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. கட்டும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இப்ப நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நம்ம திடீர்னு எப்படி சளி பிடிக்குது, அப்ப அந்த வேர்வை துவாரங்கள் வழியா உள்ள போக தானே செய்யுது. இப்ப குளிச்சோம்னா வாடிக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி அடையுது. அப்போ உள்ள போகுது இல்லையா? இப்ப குளிருதுன்னு எப்படி ஃபீல் பண்றோம்? உள்ளுக்குள்ள அந்த ஹேர் ப்ரோசஸ் வழியா அந்த குளிர் உள்ள போனா தான் நமக்கு தெரியுது. வெயிலும் அதே மாரி. அதே மாரி இந்த ஆயில பாத்தி கட்டி எண்ணெய தங்க விடும்போது, அந்த ஆயிலும் உள்ள போய் நமக்கு வந்து தூண்டும். தானாவே அந்த பசத்தன்மையை தூண்டுறதுக்கான விஷயத்த ஏற்பாடு பண்ணும்போது அது ரிசல்ட் குடுக்கும். அதோட கூட நம்ம சத்தான உணவு முறைகள், அதுக்கு உண்டான அற்புதமான மருந்துகள், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்து, அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ் பண்ணி, எல்லாம் செய்யும்போது மூட்டு வந்து படிப்படியா நிரந்த தீர்வா இருக்கும். அது ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஆகும். இப்ப ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கம்மியா குறைஞ்சு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிரந்தர தீர்வா கிடைக்கும். ஓகே மேம். உடற்பயிற்சிலாம் சொல்லியிருந்தீங்க. என்னென்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் வீட்ல இருந்தே பண்ணலாம்? அந்த மாதிரி சிம்பிளிஃபைடுமா உடற்பயிற்சிகள்மா. என்னன்னா கை, கால் அசைக்கிறது, மூட்டுக்கு பண்றது இதெல்லாம். இத வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த எல்லாரும் வராங்கப்பா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல 21 நாள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அது எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, என்ன செஞ்சுறாங்க, நமக்கு சரியாயிடுது அப்படின்னு ஒரு நெனச்சுக்கிட்டு போயிட்டு விட்டுர்றாங்க. 3 மாசம், 4 மாசம் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ணுதா, மறுபடியும் வருது. எனக்கு இது வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துட்டா அவங்க ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுட்டு அவங்க மறுபடியும் அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா, நாங்கள் ரெகுலராக என்ன செய்கிறோன்னா, கூகுள் மீட்டில் வந்துட்டு காலையில் வந்துட்டு 5 to 6:30 ஒரு வந்து நேச்சுரோபதி டாக்டரை வச்சுட்டு எல்லாத்துக்கும் யோகா சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதை வந்து என்ன அது அவங்களுக்கு ஒரு கண்டிஷனாக ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா வரலைனாலும் அட்டண்டன்ஸ் போடணும்னு சொல்லிட்டோம். ஏன்னா அப்போ தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ எல்லாமே யோகாவுக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சூரிய நமஸ்காரம் எப்படி சேரில் உட்காந்து செய்கிறது முடியாதவங்களுக்கு, அப்புறம் நல்லா இளமையாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது, இப்போ லாஃபிங் தெரப்பி, மெடிடேஷன்ஸு இது எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம் 5 to 6:30. ஸோ இது ரெகுலராக. ஈவினிங் என்ன பண்ணுறோம்னா 6 to 7. அப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாக்டர்ஸ் உட்காந்து ஹெல்த் அவேர்னஸ்ஸு, ஃபுட் அவேர்னஸ்ஸு, மைண்ட் அவேர்னஸ்ஸு, ஃபேமிலி அவேர்னஸ்ஸு, வெல்த் அவேர்னஸ்ஸு, ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ்ன்னு 7 நாளைக்கு 7 கிளாஸஸ் கொடுக்குறோம். அப்போ எல்லாரும் சேர்ந்து அதை பற்றி பேசுகிறோம். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொன்று பண்ணும்போது சைனஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒவ்வொரு டாப்பிக்காக பேசும்போது அவங்க ஓகே இது வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம், சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணலாம். அப்போ ஒவ்வொருத்தராக இப்போ ஒருத்தருக்கு நம்ம சின்ன வயசில் பல்லு விளக்குன்னு குழந்தைங்க கிட்ட சொன்னோம்னா விளக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா. அப்ப நம்ம ஒருத்தர் தினம் சொல்லி சொல்லி கொடுத்தப்ப இப்ப யாராவது சொல்றோமா என்னாச்சு, எல்லாமே தூண்டி தூண்டி அது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்து பதிவாயிடுச்சு. சப்கான்சியஸ்ல போய் பதிவாகி அதை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப தினம் நான் யோகா செய்யணும் 365 நாள்னு ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அவங்க வரணும். அப்பதான் நாங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா, ஏன்னா ஃப்ரீயா கொடுக்குறோன்னா யாருக்குமே வந்து எப்ப வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம்னு கிடையாது. ரெகுலரா இதை பண்ணியே தீரணும். அப்ப லீவ் போட்டாலும் நீங்க வந்து என்ன பண்ணணும், எனக்கு வரலன்றதை ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மெசேஜ் பண்ணணும் குரூப் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா அதை ரெகுலராக அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். அப்போ ரெகுலராக அவங்க ஃபாலோ பண்ண அவங்களுக்கு என்ன ஆகிடும், ஒரு 365 நாள் யோகா பண்ணா அப்புறம் அவங்களுக்கு அந்த 2 நாள் யோகா பண்ணலைன்னா மைண்ட் சொல்லும், ஐயோ இன்னைக்கு பண்ணல, உடம்பு ஒரு மாதிரி ஸ்டிப்பா இருக்குன்னு யோசிப்பாங்களா. அப்போ லைஃப் ஸ்டைல், இந்த ஜூஸ் எல்லாம் குடிங்க, இந்த மாதிரி ஃபுட் எடுங்க, மில்லட்ஸ் எல்லாம் இப்படி சாப்பிடுங்கன்னு வாரம் வாரம் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் சார்ட் போட்டு வந்து கொடுக்குறோம். நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சார்ட், ஹெல்த்துக்கு ஒரு சார்ட்டு, ஃபுட்டுக்கு ஒரு சார்ட்டு, ஃபேமிலிக்கு ஒரு சார்ட்டு, எப்படி எப்படியெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் சொல்லித்தரோம். ஏன்னா இது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து தனக்காக வாழ்றதே தெரியறதில்ல. பிரச்சனை வந்த பிறகு தன்னை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அதை வந்து மாற்றணும், எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத என்னோட குறிக்கோள். ஏன்னா நாங்கள் பரம்பரையாக பண்ணுறதுனால எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா மறுபடியும் நான் சொல்லுவேன் எல்லாரும் என்கிட்ட மறுபடியும் ஒரு தடவை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க, நான் ஓகே, 2வது வரும்போது ரெஜுனேஷனுக்கு வாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வராதிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக தான் இந்த செக்ஷனை கிளாஸ் ஆரம்பித்தேன். இப்போ ரொம்ப நல்லா 2 வருஷமாக ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு இது, நாங்கள் 365 நாள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் அவங்க சொல்லி பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, அதுக்காக பண்ணுறோம். மேம், இந்த காலகட்டத்தில் இப்படி இலவச பயிற்சிலாம் கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். உங்களுடைய சேவை மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள் மேம். நம்ம வந்து இடுப்பு வலி, மூட்டு வலி பார்த்தோம். இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைக்கு என்ன மேம்? முதுகு தண்டுவட பிரச்சனை, இடுப்பு வலி, கழுத்து வலியெல்லாம் ஒரே ஸ்பைனல் கார்டு தான்மா. முதுகு தண்டுவடத்தினால அது இதுதான். இதுவுமே என்னன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாதது தான் மெயின் காரணம். அதுதான் நல்ல ஆரோக்கியமான சத்தான ஆகாரம் சாப்பிட்றது இல்லை, சரிங்களா, டைம் நேரத்துக்கு தூங்குறதில்ல, கழிவு சரியா வெளியேறது இல்லைம்மா. மோஷன் டெய்லி ரெகுலராக ஃப்ரீயாக 2 நேரம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரெகுலராக போகிறதில்ல. ஏன்னா நைட்டில் லேட்டாக தூங்கி லேட்டாக சாப்பிடும் போது அந்த என்ன ஆகுதுன்னா மலம் வந்து இறுகி போயிடுதும்மா. இறுகி போகும்போது காலையில் வந்து மோஷன் கிளியராக வரதில்லை. அப்போ என்ன ஆகுது, அது வாதம் என்ன ஆகுதுன்னா அபானம் கீழ் நோக்கி போகணும், அது மேல் நோக்கி போகும்போது அங்கங்கே போய் பிடிச்சிருது. அதுவே நாளாகும்போது பெயின் ஜாஸ்தி ஆகுது. அதையும் கொஞ்சம் லைட்டாக தானே இருக்குதுன்னு அப்படியே அசால்ட்டை விட அந்த இடத்துலலாம் மசில் இருக்குமா ஆகி நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இல்லாதனால அது ப்ராப்ளமாக மாறுதுமா. இதை வந்து நம்ம ரெகுலராக என்னன்னா முதல்ல சாப்பாட்டு முறை, டைமுக்கு சாப்பிடணும், என்ன சாப்பிட்றன்னு தெரிஞ்சு சாப்பிடணும், அதுக்கப்புறம் நேரத்துக்கு தூங்கணும், நேரத்தில் எந்திரிக்கணும். எல்லாரும் சூரியன் அஸ்தமிச்சு அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே தூங்கி காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு, ஏன்னா அப்போதான் காலையில் விடிகாலம் தான் அந்த அபான வாயு வந்து கீழ் நோக்கி போகும். 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். காலையில் எந்திரிக்கும் போது கழிவுகள்லாம் வெளியேறும். ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களே இந்த உபாதைகள்லேருந்து குறைஞ்சிடலாம். வந்துச்சுன்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட், முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து, இப்போ ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலோ சித்தாவோ நேச்சுரோபதியோ போய் முறையான ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்து அதுக்கப்புறம் நாம் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா இதை பற்றி பயமே இல்லாமல் அற்புதமான வாழ்க்கை வாழலாம். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க காலையில் எந்திரிக்கணும். இப்போ இந்த சூரியன் விட்டமின் டி அது வந்து இந்த முதுகு அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்பவே முக்கியமா இருக்குப்பா. என்னன்னா வைட்டமின் டி என்னன்னா யார் அதுதான் லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்கிறதுனால சூரியனே பார்க்கறதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஏசியில
ரொம்ப ரொம்ப நேரம் வெயில் ஆயிடுச்சுனால யாரும் அந்த பக்கம் போறதில்ல. அப்ப காலையில எந்திரிச்சு நெறைய இடத்துலமா அப்பல்லாம் காலையில எத்தன 4:30க்கெல்லாம் எந்திரிச்சுருவாங்க. அப்ப நல்லா அந்த வைட்டமின் டி அந்த சூரியனோட ஒளியில வந்து வேலை பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் நாம காலையில ஒரு 7:30 டூ 8க்குள்ளார அந்த இளம் வெயிலுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்ல கொஞ்ச நேரம் முடிஞ்சா ஒரு 10 நிமிஷம், இல்ல 5 நிமிஷம், இல்ல 1/2 அன் ஹவர் ஒரு வாக்கிங்கோ, இல்ல ஒரு எக்சர்சைஸோ, இல்ல உட்காந்து ஒரு மெடிடேஷன் கூட பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த வைட்டமின் டி பாடியில படும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும்மா. ஓகே மேம். நீங்க சொல்றத பார்த்தா இப்ப இந்த காலகட்டத்துல நெறைய பேர் நைட் ஷிஃப்ட் தானே மேம் வேலை பார்க்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் தான் இருக்கு? நைட் ஷிஃப்ட் நாங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கன்னு தாம்மா சொல்றோம். ஏன்னா, இயற்கைக்கு மாறாக ஒரு வேலை பண்ணும்போது அதோட சைட் எஃபெக்ட்டும் பாடி அனுபவிக்க தாம்மா தெரியுது. இப்ப அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷிஃப்ட்டுகள மாத்திக்கிட்டு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். இல்லன்னா அவங்க ஸ்ட்ரிக்ட்டா டயட்டு, கொஞ்சம் தூங்குறதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி உடம்ப செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தெரப்பிலாம் எடுத்து சர்க்குலேஷன வந்து கரெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்கும்மா. ஓகே மேம். இப்ப நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு எனக்கு. ம். எப்பவுமே இடுப்புல வந்து ஒரு பெல்ட் கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து முதுகு தண்டுவட பிரச்சனை வந்துச்சுனாலே வந்து எதுவுமே எந்திரிக்க முடியாது. ஒரு பாத்ரூம் கூட போயிட்டு வர முடியாத சிச்சுவேஷன் ஆவுது. அந்த மாரி இருக்கவங்களுக்கு என்ன மாரி அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்? வந்து மசாஜ் இருக்குமா. மசாஜ் இருக்கு. நாரங்கக்கல்லியும் ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். அதுக்கப்புறம் கடிவஸ்தி, இடுப்புல பிரச்சனைன்னா கடிவஸ்தி. கடிவஸ்தினா கடினா இடுப்பு, வஸ்தினா தேய்க்கும்னு சொல்லியிருக்கேன். அதே மாரி எண்ணெய சூடு பண்ணி ஊத்தும்போது, அந்த டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் கம்ப்ரஷனுக்குலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, மசாஜ் பண்ண பண்ண, லூப்ரிகேஷன் பண்ண பண்ண, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைய ஆரம்பிக்குதுமா. அது 2 நாள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி கழுத்து சம்மந்தப்பட்டதுக்கும் அதே மாரி கிரீவா வஸ்தின்னு இருக்கு. கிரீவானா கழுத்துன்னு அர்த்தம். வஸ்தினா தேய்க்கும். அங்கேயும் அதே மாரி பண்ணலாம். அதுக்கப்புறம் மசாஜும் குடுக்கலாம். பிளிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லிட்டர் எண்ணெய சூடு பண்ணி உடம்புல ஊத்தியே அப்படியே லூப்ரிகேஷன் பண்ணும்போது, அந்த இடத்துல டைட்டா இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நமக்கு லூஸ் பண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்ம விரேச்சணும்னு சொல்லி ஒரு பேதி மருந்து குடுக்கும்போது கழிவுகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா வெளியாகி, அப்ப நமக்கு வந்து அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ்லாம் ஃபாலோ பண்ணி, ஸ்ட்ரென்த்தான உணவு முறைகள், அதுக்கப்புறம் அதுக்குண்டான சக்திக்கான மருந்துகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது, படிப்படியாக இப்ப வந்து ஆரம்ப கட்டம்னா ஈஸியா குணமடைஞ்சிரும். கொஞ்சம் நாள் பட்டதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிரந்தர தீர்வா கிடைக்கும். ஓகே மேம். இப்ப எனக்கு இந்த சந்தேகம் வருது. என்னன்னா, ந நீங்க வந்து ஃபைனல் கண்டிஷன் போயிட்டீங்க. ம். உங்களால இனிமே வந்து இடுப்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கு. நீங்க இப்படியே பொம்மை மாரி தான் இருக்கணும். இல்லன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கும் நீங்க வந்து அத திரும்ப ஆமா. சரி அவங்க பண்ண பாருங்க. முடியுமா? அதுதான் ஃபர்ஸ்ட்டு நெறைய கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுக்க வேண்டியது வரும். நம்ம முறையா ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி, நேச்சுரோபதி தெரப்பி இதெல்லாம் குடுத்து, சித்தாவுல வர்மா தெரப்பி இதெல்லாம் குடுத்து, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்கள வந்து என்னன்னா, இப்ப வந்து வருஷக்கணக்கா வந்துச்சு. அப்ப கொஞ்சம் படிப்படியா தானே க்யூர் ஆகும். இப்ப இன்னைக்கு எல்லாருக்குடைய மனநிலை என்னாச்சுன்னா, வரதுக்கும் அசால்ட்டா விட்டுர்றாங்க. வந்துருச்சுன்னா இம்மீடியட்டா தீரணுன்றாங்க. அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, இம்மீடியட்டா ஏதாவதுன்னா சர்ஜரி இப்படிதான் போணும். சர்ஜரிக்கு போறது நான் அது உங்களோட விருப்பம். ஆனா நிரந்தர தீர்வு அப்டின்னா, இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, எமர்ஜென்சின்னா சர்ஜரிக்கு போய்க்கலாம். அது அலோபதி ரொம்ப அவசியம் தான். ஆனா பிரச்சனை இருக்கு. இது மாரி ஸ்டிப் ஆயிடுச்சு, மசில்ஸ்லாம் இதா இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குன்னாக்க, இதுல வந்து படிப்படியா குறைச்சு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கு. மேம் இதுல இந்த சயாட்டிக்கான்னு இப்ப கொஞ்ச நாளா வந்து எனக்கு சயாட்டிக் கால் தொடை நரம்பு வாதம், கால் இழுத்துக்குச்சு. ஒரு பொசிஷன்ல தூங்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு கால் இழுத்துக்கும். அப்படியே ஷாக் அடிச்சா மாதிரி. அதுவும் நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது சயாட்டிக்கா அப்படின்னாலே இடுப்பு சந்தி வாதம்ன்னு சொல்லுவாங்க. இடுப்புல இருக்க கம்ப்ரஷன் தாம்மா இந்த கால் வலி அப்படியே இதுவரைக்கும் இழுத்துட்டு போகுது. இடுப்புல பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? இடுப்புல இருக்கிற ப்ராப்ளம் தான் அந்த அந்த தொடை வழியா வந்து எல்லாத்துக்கும் இழுத்து பிடிக்கும். இந்த இழுத்து பிடிக்கிறது அப்படின்னா, அந்த கிராம்ப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? குரகளி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதுதான் காரணம். ஸோ அதுக்கும் அதேதான். இடுப்புலலாம் நம்ம மசாஜ் தெரப்பி எல்லாம் குடுத்து, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் குடுத்து அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் இறுக்கத்தெல்லாம் மசில்ஸ் இறுக்கத்தெல்லாம் குறைச்சு, லூப்ரிகேஷன் குடுக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா சரியாகும். அதுக்கப்புறம் ரெகுலர் எக்சர்சைஸ் பண்ணணுமா. இந்த உடற்பயிற்சி பண்ணாதான் அதுலேருந்து நம்ம நிரந்தர தீர்வா இருக்கும். அப்புறம் நல்ல சத்தான உணவுகள். நல்லா என்னது பசத்தன்மை உள்ள உணவுகள். அப்படின்னா இந்த நட்ஸ்ல, வேர்க்கடலையில அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் புரோட்டீனு, இந்த ஃபைபரு இந்த மாதிரிலாம் ரெகுலரா எடுக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கால்சியம் சம்மந்தப்பட்ட பிரண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமா கால்சியம் இருக்கு. எள்ளுல கால்சியம் இருக்கு. கொள்ளுல கால்சியம் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கிற உணவுலாம் அடிக்கடி வாரத்துக்கு 1 நாளு, அப்புறம் கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா? அதுல கால்சியம் இருக்கு. இதெல்லாம் ரெகுலரா மாத்தி மாத்தி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு பிரண்ட சட்னி வாரத்துக்கு ஒரு 3 நாளு. அதுக்கப்புறம் உளுந்தங்கஞ்சி, கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா? அத வறுத்து அப்படியே பவுடர் ஆக்கி, அத கொதிக்க வச்சு, அதுல கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு வேகும்போது, இறக்குற டைம்ல தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டு, கொஞ்சம் பனவெல்லம்லாம் கலந்து குடிக்கும்போது, ஒரு ஏலக்காய் 2 தட்டி போட்டு குடிக்கும்போது, அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். ரொம்ப சத்து. போனுக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் எடுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்ளு இருக்கு இல்லைங்களா, அந்த கொள்ளும் ரொம்ப ரொம்ப நல்லது. கொள்ளு சூப்பா வச்சு குடுக்கலாம், கொள்ளு குழம்பா வச்சு குடிக்கலாம், கொள்ளு சட்னியா பண்ணலாம். இதெல்லாம் கால்சியம் நிறையா இருக்கு. எள்ளு உருண்டை செய்யலாம், எள்ளு சட்னி செய்யலாம், எள்ளு சாதம் செய்யலாம். இதெல்லாம் மாத்தி மாத்தி ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு, ஆயில் அப்ளை பண்ணி லூப்ரிகேஷன், எக்ஸர்சைஸு, உணவு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணி, நேரத்துக்கு தூங்கி, நேரத்தில எந்திரிக்கும்போது, இது படிப்படியா எல்லா உபாதைகளையும் குறைஞ்சு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருப்பாங்க. சயாட்டிக்கா பிரச்சனைக்கு ஆசனம்லாம் எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு முதல்ல பெயினை ரிலீவ் பண்ணிட்டு தாம்மா நம்ம ஆசனா யோகாலாம் போக முடியும். எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா பிரச்சனை வந்த பிறகு முதல் வழி நம்ம வந்து அந்த இப்ப நான் காலை மடக்க முடியல, ரொம்ப பெயினா இருக்கு. இப்ப இதுல எக்ஸர்சைஸோ, ஏதாவது வஜ்ராசனமோ, இல்ல தனுராசனமோ ஏதாவது குடுக்கும்போது என்னாகும், வலி ரொம்ப பிடிக்கும். அப்ப வலிய குறைச்சிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அ லூ லூப்ரிகேஷன்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வார்ம் அப் எக்சர்சைஸ் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு போலாம். மேம்? இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ஒத்தடம் குடுக்குறது, மசாஜ் குடுக்குறது. பட் இப்போ நான் வந்து மத்த மெடிசின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சர்ஜரி பண்ணி அந்த ஜவ்வு உங்களுக்கு இல்ல, அத இன்சர்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா வந்து ஃபேக்கான அந்த முட்டி ஸ்டீல்லலாம் வைப்பாங்க. இது எப்படி வெளியில மட்டும் மசாஜ் பண்றதால இது கியூர் ஆகுது மேம்? உங்ககிட்ட புரியிற மாரி சொல்லணும்னா, அம் இப்போ ஒரு போல்டு இருக்கு இல்லைங்களா? நெட்டு வந்து நல்லா இறுகி போய் துரு பிடிச்சிருக்கு. ம். அத எப்படி நீங்க ஓப்பன் பண்ணுவீங்க? ஓப்பன் பண்ணீங்கன்னா உடைஞ்சிரும். அத எப்படி பண்ணுவீங்க? அதான் எண்ணெய் ஊத்தி. எண்ணெயில ஆ. ஊத்தி ஊற போடுவீங்கல்ல. ம், அப்ப ம். அது என்ன ஆகுது, 2 நாள் ஊற போடும்போது அப்படியே அதுல இருக்க கழிவுகள்லாம் வெளியாகி, அப்ப திருப்பி நீங்க லூஸ் ஆகுதுல்ல. ம், ம். அதே மெத்தேடுல தான். ம், இந்த இடத்துல ம். இறுகி போச்சு. அப்ப அந்த வழவழப்பு தன்மை, அதுல மூலிகை போட்டு அது வேர்வை துவாரங்கள் படக்கூடிய தன்மை, அதெல்லாம் போட்டு பண்ணும்போது, அந்த லூப்ரிகேஷன் குடுக்கும்போது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா பரிபூரண தீர்வு இருக்குங்க. ஓகே மேம். உங்ககிட்ட நெறைய பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ம். அவங்களோட ரெக்கவரி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். என்னென்ன மாதிரியான நீ பேஷண்ட்ஸ் வந்து நீ ப்ராப்ளமு, சர்விக்கல் ப்ராப்ளமு, பேக் பெயினு, ஹிப் பெயினு இந்த மாதிரிலாம் நெறைய பேஷண்ட் வந்திருக்காங்க. ஸோ கம்ப்ரஷனா இருக்கு, டிஸ்க் புல்லப்ஸ் ஆயிருக்குது, இந்த மாதிரி ஆயிருக்கு, மசில்ஸ்லாம் இறுக்கமா இருக்கு, மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்கு, இது மாதிரிலாம் வராங்க. ஸோ அவங்களுக்கு நாங்க முதல்ல ஆயுர்வேதிக் முறைப்படியும், நேச்சுரோபதி முறைப்படியும், சித்தா முறைப்படியும் எல்லாம் படிப்படியா ட்ரீட்மெண்ட் குடுத்து, அதுக்கப்புறம் நாங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு வந்து உடல் கழிவுகள வெளியேத்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நாங்க யோகா முறை அதெல்லாம் ரெகுலரா பண்ண வைக்கிறோம். இங்கேயே சொல்லிக் குடுத்து அனுப்பிச்சுருவோம். அதுக்கப்புறம் நான் இந்த கிளாஸ்லயும் குடுத்து அவங்கள முறையா பண்ண வைக்கும்போது, அவங்களுக்கு நிரந்தர தீர்வா இருக்கு. முதல்ல ஆரம்ப கட்டத்துல ஒரு 50% குறையும். அவங்க எவ்வளோ வருஷம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி குறையும். ஏன்னா, வந்தபோது எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற வார்த்தையே தப்பானது. ஏன்னா, ஒரு பாடி ஒரு மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு 4 பேருக்கு குடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கு 15 நாள்ல ரெடி ஆயிரும். ஒருத்தருக்கு 1 மாசம் ஆகுது. ஒருத்தருக்கு 3 மாசமும் ஆகுது. ஓ! இதனால தான் நீங்க இப்ப இங்க தங்கியே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்குறீங்களோ? குடுக்குறோம். ஆமா. இங்க 21 நாள் தங்கும்போது அவங்களுக்கு வந்து உணவு முறைகள் சொல்லி தரோம். வந்து யோகா முறை சொல்லி தரோம். பிராணாயாமம் சொல்லி தரோம். அவங்க எதனால அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இப்ப வந்ததுக்கு யார் காரணம்? நம்ம தான். போறதுக்கு யார் காரணம்? நம்ம தான். மருத்துவர் ஒரு வழிகாட்டிகள் தான். மருத்துவர்ட்ட போனா அவங்க அந்த சப்ஜெக்ட்ட படிச்சிருக்காங்க. அவ்வளோதான். மருத்துவர் லைஃப் கிடையாது. ஸோ அந்த சப்ஜெக்ட்ட படிச்சனால அவங்க வந்து அத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லி தீர்வு குடுக்குறாங்க. அத அப்பதைக்கு ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லைஃப் லாங் யார் ஃபாலோ பண்ணணும்? நம்ம தானே உண்மதான். ஃபாலோ பண்ணணும். அத நான் சொல்லிக் குடுக்குறேன். அதனால எங்க ஹாஸ்பிட்டல்ல நெறைய பேர் வராங்க. மேம் வேற என்னென்ன சிகிச்சைகள் உங்க எங்க ஹாஸ்பிட்டல்? ஆஸ்பத்திரியில வந்து பார்த்தீங்கன்னாக்க, எல்லாத்துக்குமே குடுக்குறோம்மா. இப்ப சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த கிட்னி ஸ்டோனு, இதுக்கு கூசா ட்ரீட்மெண்ட்டு, மருந்துகள், இந்த மாதிரிலாம் ஹிப் பாத்து இது எல்லாமே குடுக்குறோம். வந்து கேல்பிளடர் ஸ்டோனுக்குலாம் நெறைய ட்ரீட்மெண்ட்ல வந்து போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஜரி பண்ணா தான் போகுன்னுவாங்க. அதுவே நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். அதுக்கு வந்து நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ல கிரீன் ஆப்பிள் சிகிச்சைன்னு சொல்லி குடுத்து, தெரப்பிலாம் குடுத்து, அவங்க டயட் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா 6 மந்த்ல அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன் படிப்படியா கரைஞ்சு போறதையும் அவங்க ஃபாலோ பண்ணி அதோட ரிசல்ட்டும் நெறைய குடுத்துருக்கோம். மேம் இப்ப இந்த முட்டி வலி, கழுத்து வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, எனக்கு நடக்க முடியல. இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னா என்ன மேம் நீங்க இப்ப குடுப்பீங்க? அந்த முட்டி வலி அப்படின்னாலே வயிறு சம்மந்தப்பட்டது தான் மெயினா. வயிறு அதிகமா பாதிச்சா முட்டி வலியும் வரும். முட்டியில தேய்மானம் ஆயும் முட்டி வலி வரும். ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்ல, வெயிட் நெறைய போட்டுரும். அப்ப வெயிட் அழுத்துது. அப்புறம் அந்த ஃப்ளூயிட் ட்ரையா இருக்கு, பசத்தன்மை குறைஞ்சிச்சு, நல்லா நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கல, கால்சியம் இருக்கிற மாரி ஃபுட்டெல்லாம் நெறைய எடுக்கல அப்படின்னும்போது அந்த முட்டி வலி வரும். இப்ப அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் வந்து அதுக்கு வருமுன் காத்தல் வயிற ஃபர்ஸ்ட்டு கிளியரா வச்சுக்கணும். வயித்துல ஹெவியா இருக்கக்கூடாது. நம்ம என்னன்னா பசிக்கிறப்ப சாப்பிடணும். நல்லா அந்த சாப்பாட நல்லா பண்ணி, பிளெண்ட் பண்ணி சாப்பிடணும். அப்ப சாப்பிட்ட உடனே பச்சை தண்ணி குடிக்காம சுடு தண்ணி குடிக்கணும். அப்புறம் நல்ல எளிதில ஜீரணமாகிற உணவா எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது வயிறு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும்.
இப்போ முட்டியில் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னாக்க நான் சொன்ன மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங் மெயில்டாக முட்டி வலி இருக்கும்போது வாக்கிங் பண்ண வேணாம். முட்டி வலி குறைஞ்சோன்னு வாக்கிங் போகிறது, ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது, ஆயில் போட்டு நல்லா லூப்ரிகேஷன் கொடுக்குறது, இதெல்லாம் முறையாக பண்ணிங்கனாக்க நிச்சயமாக படிப்படியாக நிரந்தர தீர்வாக கிடைக்கும். எங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்ஃபர்டிலிட்டிக்காக நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா ஒரு கருவிலேயே திருவுடைய மக்கட்பேறு அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச வழி. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு 95% இன்ஃபர்டிலிட்டி இருக்காது, 5% தான் ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 80% இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னாக்க இந்த கிராம்ஸ் வரும், காலெல்லாம் வீக்கமாக இருக்கும், சர்க்குலேஷன் இருக்காது, அங்கங்கே பெயின் எல்லாம் வரும், இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயிற்றில் வெயிட் ஏறுது இல்லைங்களா, அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் கம்ப்ரெஷன் இருக்கும். அப்போ அது ப்ரெக்னன்சி மசாஜ், அது முறையான நேச்சுரோபதி டாக்டர்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.